ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்யூஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த சொல்யூஷன்லேருந்து நமக்கு H+ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சு, pH வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து ஒண்ணுமே கிடையாது. இல்ல உங்களால நீங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுற மாரியே இருக்கும். ஓகேவா? இங்க நமக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 ml ஆஃப் 13.6 மோலார் HCl சொல்யூஷன் வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ஒரு பீக்கர்ல 1 லிட்டர் சொல்யூஷன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே, 1 லிட்டர் வந்து இருக்குது. அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, HCl ஓட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 13.6 வந்து இருக்குது. இத்தனை மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்குதுன்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன்றது என்னது? மோல்ஸ் பர் லிட்டர் இல்லையா? அப்போ ஒரு லிட்டர்ல நமக்கு எவ்வளோ இருக்குது? 13.6 மோல் வந்து HCl வந்து நமக்கு வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க? இதுலேருந்து ஜஸ்ட் வந்து 1 ml வந்து எடுக்குறாங்க. இதுலேருந்து நம்ம எவ்வளோ எடுக்குறாங்க? 1 ml வந்து எடுக்குறாங்க. அப்ப இதுல வந்து H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்கும்? அப்ப 1000 ml லேருந்து 1 ml எடுத்தாங்கன்னா, அப்ப 1000 டைம்ஸ் வந்து லோயரா வந்து இருக்கும் இல்லையா? அப்ப 13.6ல 1000 ஆல் நமக்கு வந்து டிவைட் பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிடைக்கும்? 0.0136 இல்லையா? இத்தனை மோல்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா நம்ம 1 லிட்டர்ல நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் வந்து 1 ml மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். இத எடுத்து நம்ம என்ன பண்றாங்கன்னா, ஒரு 1 லிட்டர் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்றாங்க. அப்பங்க நமக்கு வந்து HCl ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும்? HCl ஓட கான்சன்ட்ரேஷன் which is equal to 0.0136 வந்து நமக்கு வந்து இருக்கும். நமக்கு வந்து டைரக்ட்டா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இல்ல இது வந்து மேத்தமேட்டிக்கலா நான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ml எடுத்துக்கிறாங்க. 1 ml 13.6 வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்கு இல்லையா? அப்ப V1 M1 which is equal to V2 M2 வந்து நம்ம வந்து போடலாம். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1 ml எடுத்துக்கிறாங்க. அப்ப 1 ml அதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது? 13.6 வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா V2 வந்து நமக்கு வந்து எவ்வளோ நமக்கு வந்து V2 வந்து நமக்கு என்ன 1 லிட்டர் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இத எடுத்து 1 லிட்டர்ல நமக்கு வந்து டிசால்வ் பண்ணியிருக்காங்க. அப்ப 1 லிட்டர்ன்றது 1000 ml. ஏன்னா இது வந்து mlல இருக்கு இல்லையா? அப்ப இதுவும் நமக்கு வந்து mlல தான் இருக்கணும். அப்ப புது மாலிகுலர் மோலாரிட்டி நமக்கு என்ன வரும்? M2. அப்ப M2 which is equal to 13.6 divided by 1000 வந்து நமக்கு வந்து வருது. அது எப்படி பார்த்தாலுமே சரி, நமக்கு வந்து HCl ஓட கான்சன்ட்ரேட் மோல்ஸ் எவ்வளோ வரும்னா 0.0136 வந்து நமக்கு வந்து இருக்குது. இஸ் இட் கரெக்ட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா HCl வந்து நமக்கு வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்? H+ ஆகவும் பிளஸ் நமக்கு என்னன்னா Cl- ஆகவும் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ HCl வந்து பார்த்தீங்கன்னா 1.36 into 10 to the power of -2 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ எத்தனை H+ வந்து இருக்கும்? 1.36 into 10 to the power of -2 H+ தான் நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? ஏன்னா ஒரு மாலிகுல் ஒரு H+ நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ இந்த H+ கான்சன்ட்ரேஷன்ல இருந்து நம்ம வந்து pH வந்து நமக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்போ pH equal to minus log of H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு வருது? 1.36 into 10 to the power of -2. இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து pH வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு வந்து டீடைல்டு சொல்யூஷன், ஃபுல் சொல்யூஷன் வேணுன்றவங்க ஃபுல் வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஓகே.